கட்சிக்குள்ள என்னதான் சார் நடக்குது? உண்மையிலே விஜய் தான் தலைவரா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கட்சியை தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு போய் ஜனவரியில் ஒரு மாநாடு நடத்துவோம், அதுக்கப்புறம் 2 மாதம் லீவு. ஏப்ரலில் ஒரு மாநாடு நடத்துவோம், அதுக்கப்புறம் 2 மாதம் லீவு. செப்டம்பரில் ஒரு மாநாடு நடத்தும், அதுக்கப்புறம் 2 மாதம் லீவு. என்ன கட்சியா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும் உங்களை கூப்பிட்டுரும், அப்போ மட்டும் நீ வந்தா போதும். இல்லை நான் ஒரு ஃபுல் டைமாக வந்த பிறகு கூட நான் வேலை செய்ய தயாராக இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன். மக்கள் விரும்பும் முதல்வர் விஜயா, இது மக்கள் சொன்னாங்களா அவங்கள்ட்ட வந்து? நான் சொல்றேன், இந்த மாதிரியான இந்த போலி பட்டங்களை ஏன் நீங்களும் சூட்டுறீங்கன்னு கேட்குறேன். உங்க கட்சிக்காரன் இறந்தால் கூட நான் அது குறித்து பெரிய கவலை இல்லாமல் நீங்க எப்படிங்க இருக்க முடியும்? ஆனால் ஒரு 3 மரணங்கள் நடந்து விஜய் அவர்களுக்கு தெரியும். ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது முண்டியப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல என் தலைவான்னு சொல்லிட்டு லைட்டை பார்த்து ஒருத்தன் குச்சி செத்து போனான். இப்படி கிரேசியான சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவன் குடிச்சு செத்து போனான். நீங்க மாநாடு அந்த விக்ரவாண்டி அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த வாசல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த வாசல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கண் கூட பார்த்தோம். இது எல்லாம் தெரியவே தெரியாதா? ஐயா எனக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்குயா, அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா போகணுமா, ஏன் போகணும்னு கேட்பார் அவர். விஜயும் ராகுல் காந்தியும் சந்தித்து விட்டார்கள், பேசி விட்டார்கள். எப்போ சந்திச்சிங்க, எப்போ பேசுனீங்க? நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டோரிஸை நிறைய பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கட்சியில் மாவட்ட செயலருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யார்? பொறுப்பாளர்கள் போட்டிங்களா? எல்லாம் மாவட்ட செயலர் முதல்ல போட்டிங்களா? இன்னைக்கு வரைக்கும் சைதாப்பேட்டை போடல. இப்போ சைதாப்பேட்டில் நீங்கள் நிற்பீங்களா, நிற்க மாட்டீங்களா? ஒரு வார்த்தை சொல்லிடுவார் நமக்கு புரியாது, கல்ட் பேஸ்டு பார்ட்டி. கல்ட்டாத பேஸ்டு பார்ட்டி எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து மக்களுக்கு அதான் வேலை செய்ய போறீங்களா இல்லையா? கல்ட் பேஸ்டு பார்ட்டிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு ஓரமாக உட்கார வச்சிருவோம், நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணுவோம். அதுதான் கல்ட் பேஸ்டு பார்ட்டி. ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் பார்ட்டியா என்னைக்குமே தமிழகம் செயல்படாது பிரதர். அவர் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், எல்லாமே கிளைமேக்ஸ்ல பார்த்துக்குவேன் அப்படின்னா, இது திரைப்படம் அல்ல, இது அரசியல். இது அரசியல் என்பதை உணர்கிறோம். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்துரையாட இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீசன் அவர்கள். வணக்கம் சார். சார், விஜய் கட்சியிலிருந்து வெளியில் வந்துட்டு பல்வேறு இடங்கள்லையும் உங்களுடைய பேட்டிகளில் பார்க்குறோம். கட்சிக்குள்ளே என்னதான் சார் நடக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு பேட்டிகளில் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த கட்சி வந்து விஜய் அவர்கள் தான் தலைவராக இருந்தாலும் உண்மையிலே விஜய் தான் தலைவரா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கட்சியை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா அவரே அந்த முதல் கடிதத்தில் சொல்லும் போது, எனக்கு 2 படத்தோட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ கோட்டோட ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, அது முடிஞ்சால் இன்னொரு படமும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதை முடிச்சுட்டு தான் நான் முழு நேரமாக அரசியலுக்கு வருவேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை முழு நேரமாக, அந்த கடைசி பேராகிராஃப் நீங்கள் படித்து பார்க்கலாம், முழு நேரமாக நான் அரசியலுக்கு வரேன், அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லை, அரசியல் எனக்கு ஒரு வேறு தொழில் அல்ல, நான் முழு நேரமாக வர்றேன் அப்படிங்கிற சொன்னார். ஸோ அந்த பாயிண்ட் தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக இருந்து பல கட்சிகள் கூப்பிட்டாலும் போகாமல், சார் புதிய கட்சி வரும்பொழுது அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, போகலான்னு எந்த முடிவு எடுக்கிறோன்னா, நான் என்ன அப்ரோச் பண்ண ஜான் ஆர்கிஸ் வந்து நான் அப்ரோச் பண்ணார். இப்போ சொல்லப்போனால் 2023 எண்டு நவம்பர் 8ஆம் தேதி, உங்கள் தேதி ஏன் நல்லா ஞாபகம் இருக்குன்னா, டிமானிசேஷன் டிசாஸ்டர் ஆன நாள். என்னோட வாழ்க்கை எனக்கு டிசாஸ்டர் ஆகும்போது தெரியாமல் நான் போய் கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங் அது. ஸோ அந்த அதில் வந்து சொன்னபோது அவர் ஃபுல் டைம் வரப்போகிறார் பிரதர், தன்னோட கேரியர்லாம் விட்டுட்டு வரப்போகிறாரு அப்படி சொன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக நம்ம பார்த்துருக்க முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள்லாம் வரும்பொழுது கூட கடைசி படம் நடிச்சுட்டே இருக்கார். என்னங்க இதுக்கு ஒரு என் கார்டு போடுங்க, நீங்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு வர்றதானே மக்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வர்றீங்க. இது வரைக்கும் நம்ம பெருசாக வேலை செய்யலாம், நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்யணும். 2017 நான் நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கேப் விட்டுட்டீங்க, மறுபடியும் இப்படி பண்ணுறீங்க. விஜய் அவர்கள் முழு நேரமாக வராரு, அரசியலை வந்து புதுசாக கற்றுக்க போகிறாரு, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறாரு, களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறாருன்னு ஒரு பெரிய ஆசையில் தான் நம்ம மாதிரி ஆட்கள் உள்ளே போகிறோம். நான் அது வந்து ஓகே, ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சது, அடுத்த படத்துக்கு கமிட்மெண்ட் ஆரம்பிச்சது, இடையிடையே அவர் வர்றாரு, இந்த மாநாடு நடக்குது, மாநாடு முடிந்த பிறகு திரும்ப ஒரு கேப். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் February 2, 2024 இன்னைக்கு வரைக்கும் பல பேர் நீங்கள் பத்திரிகை கேட்குறீங்க, தமிழகத்தில் எப்படி இருங்க, திடீர்னு ரைஸ் ஆவாங்க, திடீர்னு அப்படியே கீழே விழுந்துருவாங்க, திடீர்னு ரைஸ் ஆவாங்க, கீழே விழுவாங்க, ரைஸ் ஆவாங்க, கீழே விழுவாங்க, காணா போயிடுவாங்க, ஸ்பேஸ்லேயே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சமூக ஊடக ஸ்பேஸில் இருக்க மாட்டாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஸ்பேஸில் இருக்க மாட்டாங்க, களத்தில் இருக்க மாட்டாங்க. என்னங்க அப்படின்னு சொல்ல ஜான்டே கேட்டிருக்கேன், இது என்னதான் அவங்க ஐடியா பிரதர்? நம்ம அக்டோபரில் ஒரு மாநாடு நடத்திட்டோம் பிரதர், 2 மாதம் லீவு. அடுத்த ஜனவரியில் இப்போ மதுரையில் மாநாடு நடத்துகிறாங்கல்ல, இந்த மாநாடு லீவு 2 மாதம் அவரே சொல்லுவார், 2 மாதம் லீவு பிரதர். எப்படி இருந்தாலும் நவம்பரில் நமக்கு மழை பெய்யும், நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யும், நம்மளுடைய இவங்க மக்கள் மன்றத்தில் இருக்கிறவங்கலாம் ஏதாவது உதவிகள் செய்வாங்க, தேவைப்பட்டவங்க செய்வாங்க. ஆனால் 2 மாதம் லீவு. திரும்ப ஜனவரியில் நமக்கு வந்து மதுரை, ஆக்சுவலி இந்த மாநாடு ஜனவரியில் நடத்தலாமா நிறைய பேசினாங்க. ஏன்னா இது மழை வரப்போகுது, எப்படி என்ன பண்ணலாம், அக்டோபர் எண்டில் வச்சுட்டு இருக்கோமே, இல்லை விஜய் அவர்கள் தான் இப்படியா நடத்தி தீரணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ சொன்னார். அதுக்கு போய் ஜனவரியில் ஒரு மாநாடு நடத்துவோம், அதுக்கப்புறம் 2 மாதம் லீவு. ஏப்ரலில் ஒரு மாநாடு நடத்துவோம், அதுக்கப்புறம் 2 மாதம் லீவு. திரும்ப வந்து செப்டம்பரில் ஒரு மாநாடு நடத்தும், அதுக்கப்புறம் 2 மாதம் லீவு. என்ன கட்சியா? அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும் உங்களை கூப்பிட்றோம், அப்போ மட்டும் நீ வந்தால் போதும். மீடியாவில் அட்ரஸ் பண்ணுறதுக்கே, நீ மாநாடு நடக்கிற நேரத்துலையோ இல்லை வேறு ஏதாவது அறிக்கை நான் சொன்னேன். அதாவது ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் பார்ட்டியாக என்றைக்குமே தமிழகம் செயல்படாது பிரதர். அவர் சொல்கிற விஷயம் இது. நீ மற்ற பார்ட்டிஸ் மாதிரி இது நினச்சிக்காதீங்க. இது ஒரு வார்த்தை சொல்லிடுவார் நமக்கு புரியாது, கல்ட் பேஸ்டு பார்ட்டி.
கல்ட்டு பேஸ்டு பார்ட்டி கல்ட்டாத பேஸ்டு பார்ட்டி எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து மக்களுக்கு அதான் வேலை செய்ய போகிறீங்களா இல்லையா? ஏதாவது ஒரு ஸ்டேஜ் நம்ம அப்படி தான் நம்பி வரணும். மக்கள் வந்து உங்களை ஏன் ஆதரிக்கிறாங்க? விஜய் வந்து ஏதோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாருப்பா, திமுக அதிமுக செய்யாத பெரிய விஷயத்தை அவர் காமிக்க போகிறாருப்பா, செய்ய போகிறாருப்பா, அவர் தான் மக்களை புரிஞ்சவர். இது எல்லாமே மக்கள் வந்து திரைபிம்பத்தின் வழியாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், செய்ய போகிறாரு. இன்னொரு காசு ஆசை இருக்காது. இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு, 250 கோடிங்கிறாங்க, 300 கோடிங்கிறாங்க, அதனால் எல்லாம் சம்பாரிச்சிட்டாரு, அதனால் ஊழல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு பார்வையோட மக்கள் வந்து வர்றாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறேன், ஆரம்பத்தில் இவ்வளோ டைம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் சினிமா தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்குது, அது ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு 500-600 கோடி பிஸ்னஸ், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் நம்ம எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக கூட சில நேரங்களில் நீங்கள் சில பேரை எதிர்த்து பேசாதீங்க கூட நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்பயுமே இப்படி தான் இருக்க போகிறேன் இல்லை, நான் ஒரு ஃபுல் டைமாக வந்த பிறகு கூட நான் வேலை செய்ய தயாராக இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிங்க, அது 2 வாரம் ஆயிடுச்சு. அப்போது 2 வாரமாக என்ன நடக்குது கட்சியில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ பொதுக்கூட்டங்கள் போட போகிறோம் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நேற்று என்னது மக்கள் விரும்பும் முதல்வர் விஜயா, இது மக்கள் சொன்னாங்களா அவங்கள்ட்ட வந்து? நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான இந்த போலி பட்டங்களை ஏன் நீங்களும் சூட்டுறீங்கன்னு கேட்குறேன். ஒரு இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டை மீட்போம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. ஒரு 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 ஒன்லைன் வச்சுக்காம அவங்க அது ஓகேங்க, அந்த ஹேஷ்டேக் எனக்கு ஓகே. ஓரணியில் தமிழ்நாடு மக்களை மீட்போங்கிறது மக்களை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. இப்போ முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுது நம்ம பாஜக எதிர்த்து நாமெல்லாம் ஒன்றாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்களை கூப்பிடுறாரு. இவர் வந்து மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்னா நான் வந்து அங்கேருந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரு. மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய், இது என்ன ஹேஷ்டேக்? இது எனக்கு புரியவே இல்லை. மக்கள் உங்கள்கிட்ட வந்து சார் உங்களை தான் சார் நான் அரியணையில் ஏற்ற போகிறேன்னு யாராவது சொன்னாங்களா? அரியணையில் ஏறுங்க, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை விரும்ப போகிறாங்க. இல்லை இன்றைக்கி மக்கள் அதுக்காக விருப்பமே இல்லை, விருப்பம் இருக்குது, நிச்சயமாக அவர் மேலே விருப்பம் இருக்கிறது. நீங்கள் அந்த விருப்பத்திற்கு பிரதிபலனாக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் பிரச்சனைகள் நடக்குது, நீங்கள் ஒரு பக்கம் நானே பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு போகிறாரு, இந்த அஜித்குமார் மரணத்துக்கு போகிறாரு, அதை கூட ராஜ்மோகன் அவர்கள் அஜித்குமாருக்காக வந்த விஜய் அப்படின்னு சொல்லி அதை பொயட்டிக்காக சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் அதை சொல்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் சென்றது எப்பொழுது? ஜனவரி, பொங்கலுக்கு முன்னாடி இல்லை பொங்கலுக்கு பிறகு அவர் போகிறாரு. ஜனவரியிலிருந்து இந்த அஜித்குமார் மரணம் என்பது ஒரு வருஷமாக நடக்குது. அதுக்கு வர்றது கலந்துக்கு வர்றது ஜூலை. இந்த ஜனவரி டு ஜூலைன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் உள்ளரங்கு கூட்டங்கள் நீங்கள் நடத்துனீங்க. பொதுக்குழு கூட்டம், 2ஆம் ஆண்டு விழா, செயற்குழு கூட்டம், இதெல்லாம் நீங்கள் நடத்துனீங்க. களத்தில் நீங்கள் செய்த வேறு விஷயங்கள் என்ன? அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன். நாங்கள் எதிர்பார்க்குறோங்க, நீங்கள் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் பேச போகிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ சொன்னேன், நீங்கள் வந்து பகுதிநேர ஆசிரியர்கள் ஒரு 10-12 நாளாக போராட்டங்கள் தற்காலிகமாக வாபஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா? இந்த போராட்டத்திற்கு விஜய் அவர்களோ இல்லை விஜய் கட்சியை சார்ந்தவர்களோ யாராவது அங்கே போய் ஏதாவது பார்த்தாங்களா? இல்லை குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசியலுக்கு கூட வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய உணர்வெல்லாம் கூட வேண்டாம், அவங்க கஷ்டப்படுற உணர்வுலாம், அரசியலுக்கு கூட நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்ப்பா, அங்கே போய் பார்த்தேன்ப்பா, உங்கள் பிரச்சனை என்ன நான் கேட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா? அது செய்ய மாட்டேங்கிறீங்களா? நீங்கள் இதே மாதிரி எவ்வளோ நூற்றுக்கணக்கான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இங்கே அஜித்குமார் உடைய மரணம் ஒன்று நடக்குது, அடுத்து வேற ஒரு மரணம் நடக்குது, அது குறித்து நீங்கள் பேசவே இல்லையே. அதுக்கு இன்னொரு 1 மாதம் வேணுமா, 2 மாதம் வேணுமா? ஏன் உங்கள் கட்சிக்காரன் இறந்தால் கூட நான் அது குறித்து பெரிய கவலை இல்லாமல் நீங்கள் எப்படிங்க இருக்க முடியும்? ஆமாம், அந்த கட்சிக்காரர்கள் இந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த மீட்டிங் நடந்தப்போ, மாநாடு நடந்தப்போ வந்து இறந்தாங்க. அதுக்கே கூட ரொம்ப தாமதமாக தாங்க அவர் நான் தாங்கொண்டா துயரத்தில் இருக்கின்றேன் 2 நாள் கழிச்சு அவர் அப்போ தான் எழுதி கொடுக்குறாரு ஒருத்தர். சார் நான் தாங்கொண்டா துயரம்னு போட்டால் மக்கள் நம்பிடுவாங்க சார். எப்படி நம்புவாங்க? உங்களுக்கு உண்மையான உணர்வு இருந்தால் ஏங்க நீங்கள் அந்த மேடை ஏறும் பொழுது விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் வந்து மொத்தம் ஒரு 6 மரணங்கள் நடந்தது, அது கூட நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு 3 மரணங்கள் நடந்து விஜய் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த இது கிராஸ் பண்ணும்போது, ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது முண்டியப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் என் தலைவான்னு சொல்லிட்டு லைட்டை பார்த்து ஒருத்தன் குடிச்சு செத்து போனான். இப்படி கிரேசியான சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவன் குடிச்சு செத்து போனான். இவங்களோட நிர்வாகிகள் திருச்சியிலேருந்து 2 பேர் காரில் வரும்பொழுது அடிபட்டு 2 பேர் இறந்து போகிறாங்க. நீங்கள் மாநாடு அந்த விக்ரவாண்டி அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த வாசலில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த வாசலில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கண் கூட பார்த்தோம். இது எல்லாம் தெரியவே தெரியாதா? நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது என்னை பார்க்க அல்லது நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு வந்து இது மாதிரி விபத்துகளிலேயோ இல்லை வேறு விஷயங்கள் சிக்கிக் கொண்டவர்களுக்கு நான் ஒரு இரங்கல் தெரிவிக்கின்றேன். ஒரு உண்மையான அரசியல் தலைவராக இருந்தால் அங்கு தான் துவங்கியிருப்பார். அங்கேயே அமைதியாக ஒரு நிமிடம் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, தலைவனுக்கு பெரிய உணர்வு இருக்குது, மாநாட்டு மேடையில் முதலாக பேசுகிறார். நீங்கள் இந்த யார் ஷோ நடந்துச்சுங்க, யார் ஷோவில் வந்து 5 பேர் இறந்து போனாங்க. அதில் ஒருத்தர் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர். கார்டெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க, கார்டெல்லாம் எடுத்து போட்டாங்க. யாராவது ஒருத்தராவது அவரோட வீட்டுக்கு போயிட்டு இரங்கல் தெரிவிச்சாங்களா? ஒரே ஒருத்தர்? இல்லை அந்த பகுதியோட மாவட்ட ஏன் செய்ய மாட்டேங்கன்னு சொல்ல அவங்க. நீங்கள் அதுக்காக யாருக்குமே உணர்வு இல்லை நான் சொல்ல மாட்டேன். இது கட்சியில் இருக்கிற உணர்வு இருக்குது, மனிதாபிமானம் இருக்குது. ஆனால் அந்த மனிதாபிமானம் இருக்கிறத நீங்கள் புஷியானது சார், ஐயா எனக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்குயா, நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்,
அப்படியா போகணுமா, ஏன் போகணும்னு கேட்பார் அவர். எது பண்ணணும்னாலும் நீங்கள் புஷியானந்த் நீங்கள் வந்து நான் சொல்லுங்க, மதுரையில் ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. மதுரையில் வந்து அன்றைக்கி அப்போது ஏர்போர்ட் இஷ்யூ, நீங்கள் எக்ஸ்பான்ஷனுக்கு போராடிட்டு இருக்காங்க, மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட போராட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பரந்தூர் மாதிரி ஏர்போர்ட்டே வேண்டாங்கிறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சரியான காம்பன்சேஷன் கொடுங்க, ஒரு நியாயமான போராட்டம், ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க, இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆள் அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க நேரடியாக நான் வந்து அந்த மாடுச்சலர்கிட்ட பேசினா, அண்ணா நீங்கள் மாடுச்சலர்கிட்ட நீங்கள் பொதுச்சலர்கிட்ட பேசுகிறீங்கண்ணே, அவர் சொன்னால் தான் நாங்கள் போக முடியும். எதுவாக இருந்தாலும் இந்த கட்சியில் பொதுச்செயலாளர் கேட்டு தான் நாங்கள் பண்ணுவோம், அவர் தாண்டி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். கூட்டம் போடணுமா கூட்டம் போடலாம், போஸ்டரில் உன்னுடைய ஃபோட்டோ வரலாமா வேண்டாமாங்கிறத பொதுச்செயலாளர் டிசைட் பண்ணணும். நீங்கள் இப்போ அதிமுக மாதிரி சொல்லியிருந்தீங்க, மற்ற யாருடைய அதுவும் கூட விஜயோட ஃபோட்டோவோட பெருசாக நீங்கள் அதிமுகவில் கூட ஒரு இடத்துல ஜெயலலிதா ஃபோட்டோ தவிர யார் ஃபோட்டோ போடவே கூடாது, அந்த மாதிரி சட்டம் இருந்தது. அதே மாதிரி நாங்களும் விஜய் ஃபோட்டோ தவிர யாருமே போட மாட்டோம்னா ஓகே, நீங்கள் அந்த மாதிரி அதிமுக மாதிரி ஒரு கட்சிப்பா, உங்கள் ஃபோட்டோ பெருசாக போட்டுக்கிறீங்களா, விஜய் ஃபோட்டோ கூட ஓரமாக சின்னதாக போட்டுற பிரச்சனை இல்லை, நான் அதை எங்கேயா மேனேஜ் பண்ணிக்கிறேன், உங்கள் ஃபோட்டோ பெருசாக போடுறீங்களா. அப்போ வேறு ஒருத்தரோட ஃபோட்டோ போடுறதுல கூட உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கல, சார் ஒரு ஃபோட்டோ போடலாமா வேண்டாமா, அதுதான் இப்போ எழுப்புறேன். நீங்கள் அதை ஒரிஜினலாக இந்த கட்சிக்கு வந்து இன்னையோட 8 மாதம் ஆகிடுச்சா, இல்லை 7 மாதம் ஆகிடுக்கும், ஜனவரி எண்டில் வராது. இன்னைக்கு அவர் ஒரு பொதுச் செயலாளர், எப்படி புஷியானந்த் ஒரு பொதுச் செயலாளரோ, பொதுச் செயலாளர் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர். நாளைக்கு ஒட்டுமொத்த எலெக்ஷன்ஸும் நாளைக்கு கேண்டிடேட் வந்து ஒரு மாவட்ட செயலர் ஆக போகிறாருனா கூட, இல்லை ஒரு மாவட்ட செயலர் ஒரு கேண்டிடேட்டை கூட்டிகிட்டு வர்றாருனா கூட, சார் இவருக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன சார், நீங்கள் போய் ஆதவ ஒரிஜினல் தான் நிற்க போகிறீங்க, அந்த ஆதவ ஒரிஜினலுடைய ஃபோட்டோ எங்கே? இப்போ அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று கட்சியினுடைய எல்லா நிகழ்வு, ஒவ்வொரு சின்ன நியூக் அண்ட் கார்னர் சின்ன சின்ன விஷயங்களையும் புஷியானந்த் கட்டுப்படுத்துகிறாருங்கிறது. இன்னொன்று, ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளில் இருந்தப்போவே பல்வேறு விஷயங்களை போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர், அவர் வந்துட்டு அங்கே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி, ஒரு சைலண்ட் மோடுக்கு போன மாதிரி இருக்குது. ஆமாங்க, நீங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே நீங்கள் பேசக்கூடாது, இல்லை நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அந்த கண்டென்ட் முதல் கூட எனக்கு காமிக்கணும், அப்படின்னு அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதை ஒரிஜினல் போகும்போதே இதெல்லாம் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் ஈவெண்ட்டில் இருந்து கட்சியை பார்க்குறாரு, உள்ளே வருவதற்கான வேலைகளை பார்ப்பார், கண்டிப்பாக ஜான்கிட்ட பேசியிருப்பார், புஷியானந்தை பேசியிருப்பார். இது அவர் எல்லாரையும் சொல்கிற அதே பிரதர், இது வேற மாநில கட்சி பிரதர், இது கல்ட்டு பேஸ்டு பார்ட்டி பிரதர், இது நான் முடிவு செய்வேன், இல்லை புஷியானந்த் முடிவு செய்வார், இதை தாண்டி யாரும் முடிவு செய்கிற அதிகாரமே கிடையாது. அதுதான் கல்ட்டு பேஸ்டு பார்ட்டிக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு ஓரமாக உட்கார வச்சுருவோம், நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணுவோம், அதுதான் கல்ட்டு பேஸ்டு பார்ட்டி. கேட்டால் விஜயே அவர்களே வந்து கூப்பிட்டு, அப்போ நீ ஆதவ ஒரிஜினல் எடுக்கலாமா வேண்டாமா, அருண்ராஜ் எடுக்கலாமா, அவரே சொன்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே. அப்படி இருக்கும் பொழுது ஆதவ ஒரிஜினல் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயங்கள். ஆனால் எந்த அளவு கட்டுப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, உன் ஃபோட்டோ வருமா வராதாங்கிறது பொதுச்செயலாளர் நானும் டிசைட் பண்ணுவோம். அதுக்கெலாம் ரெடியா நீ ஏங்க? நீங்கள் சிடிஆர் நிர்மல்குமார், நீங்கள் பாஜக இருக்கும்போது நீங்கள் வந்து பாஜக குறித்து நமக்கு பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், ஆனால் ஒரு ஹேஷ்டேக் போட பிரபலமாக்கணும் பண்ணாரா இல்லையா உங்களுக்கு தெரியும். அதிமுக போன பிறகு பல விஷயங்கள் செஞ்சாரா இல்லையா, திமுக எதிரான விஷயங்கள், ஆளுங்கட்சி எதிரான விஷயங்கள் செய்தாரா இல்லையா, செய்தார். நீங்கள் சிடிஆர் நிர்மல்குமார் அது ஒரிஜினல் சேரும்போது அவர் சேர்ந்தார். இந்த 6 மாதத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் உருவாக்கிய ஹேஷ்டேக் எத்தனை? சரி, அவரே வந்து அவரும் துணை பொதுச் செயலாளரா? நீங்கள் அவரை வந்து ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் 2 விஷயம் சொல்கிறீங்க. ஒன்று வந்து இப்போ இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துச்சு, அது குறித்து அவர்களுக்கு கவனம் இல்லை, இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு வீரியமாக செயல்படலைங்கிறீங்க. இன்னொன்று, சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரி ஹேஷ்டேக்கையோ ஒரு விஷயத்தை இந்த சோஷியல் மீடியாவில் கொண்டு போகிறார். அவங்க இப்போ என்னன்னா, ஒட்டு மொத்தமாக இதையெல்லாம் செய்ய வேண்டாம்னு முடிவெடுத்து உட்காந்துருக்காங்களா? அதுவும் குறிப்பாக இவர் புஷியானந்தினுடைய கட்டுப்பாட்டு. அதாங்க, அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜான் ஆரோக்கியசாமி. நீங்கள் அதாவது எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, இந்த படத்திற்கான டேரக்டர் ஜான் ஆரோக்கியசாமி, இந்த படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறவர் வந்து புஷியானந்த். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். விஜய் தேவைப்பட்ட நேரத்தில் அவரை பயன்படுத்திக்குவாங்க. நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை தாங்கக்கூடிய ஒரு புஷியானந்த். யூஸ்வலாக வந்து ஒரு மோசமான படத்தை விஜய் தாங்க வரலையா சொல்கிறேன். நீங்கள் எதை சொல்கிறீங்க? இல்லை, அப்படி தான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் தான் இந்த படத்தோட டேரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான்ங்கிறத அவர் உணரவே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இது உங்கள் படங்க, உங்கள் பட லாங்குவேஜில் நான் பேசுகிறேன். நான் வந்து நான் குறைத்தல மதிப்பிடலை. நான் உங்களுடைய கட்சி இது அப்படிங்கிறத விஜய் என்று உணர்வார் நான் கேட்குறேன். ஏங்க, இது உங்கள் கட்சியை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் பல கேள்விகள் நீங்கள் கேட்பீங்கல்ல. ஏன்ப்பா நான் பார்க்குறேன் பேப்பரில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, ஏன் நம்ம எதுவுமே சொல்லலை? அதானி ஊழல் குறித்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு, பாராளுமன்றத்தில் பேசினாங்களா? பாராளுமன்றமே வந்து நடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஆச்சா? இந்த அதானி ஊழல் குறித்து இதுவரைக்கும் தமிழ் வெற்றிகளுக்கும் பேசியிருக்கான். ஊழல், நீங்கள் திமுக ஊழல் சொல்கிறீங்க, பாஜக ஊழல்னு சொல்கிறீங்க, அதானி ஊழல் குறித்து ஏன் நீங்கள் பேசவே இல்லை? ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்க? சாம்சங் போராட்டம் நடந்துச்சா? அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் அதுக்காக ஏதாவது கிள்ளி போட்டிருக்காங்களா?
நீங்கள் வந்து மே 17க்கு பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் எழுதுறாங்க, அந்த தேதிக்கு எழுதுறாங்க. அதில் காங்கிரஸ்கிற வார்த்தையே வராது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏன் வராது? எங்களுக்கு கூட்டணி வேணுங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வேணும். நாங்கள் இன்றைக்கி ஒரு கதை கட்டுறோம் பார்த்தீங்களா, விஜயும் ராகுல் காந்தியும் சந்தித்து விட்டார்கள், பேசி விட்டார்கள். எப்போ சந்திச்சிங்க, எப்போ பேசுனீங்க? நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டோரிஸை நிறைய பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதிமுக குறித்து கூட அவர்கள் இப்போ ஊழலை கடுமையாக விமர்சிப்பாங்க, திமுகவின் 1000 கோடி ஊழல்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அதிமுக பற்றி ஒரு வார்த்தை கூட பேச அதான் சொல்கிறேன், ஏன்னா எங்களுக்கு கூட்டணி வேணும். நீங்கள் திமுக பாஜக தவிர்த்து வேறு எந்த கட்சியினர் என்ன செய்தாலும் அது குறித்து நாங்கள் கண்ணை மூடிக்குவோம், நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல இப்போ பலரும் நம்ம திமுக கூட்டணி விமர்சனம் என்ன வைக்கிறாங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் கூட்டணி குறித்தே பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தோழமை சுட்டதால அது பண்ணுங்க தானே, இல்லை மக்களுடைய பார்வை அப்படி தானே இருக்கிறது. ஆனால் நீங்கள் இவரெல்லாம் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரனே தெரியாமலேயே யாரை பற்றி நம்ம பேச வேணாம், எல்லாமே நமக்கு நட்பு சக்தி தான். அப்படி ஒரு அரசியல் கட்சி எப்படிங்க செயல்பட முடியும்? இல்லை, இன்னொன்று விஜயை பொறுத்தவரை நான் 2026 வர்றேன், நான் வந்து ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை தர்றேங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசலில் தானே வர்றாரு. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே கூட்டணிங்கிற நோடுல இருந்தே இயங்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி டே 1ல இருந்து என்னவா இருக்குன்னா, யார் கூடயாவது கூட்டணி போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அப்புறம் பிரைமரி ஃபோர்ஸ் இல்லைன்னு நீங்கள் 2வது மாநில மாநாடு தமிழகத்தின் முதன்மை சக்தியாக விளங்கும் தமிழக வெற்றி கழகம் நடத்தும் 2வது மாநில மாநாடு, நீ பிரைமரி ஃபோர்ஸ் உங்களை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது பேசவே கூடாது. இல்லை, நீங்கள் மறுபடியும் யாராவது கூட்டணிக்கு வருவாங்க. நீங்கள் ஏன் ஓப்பன் பண்ணுறீங்க? ஒவ்வொரு வாட்டியும் யாராவது கூட்டணிக்கு வருவாங்க, அதுதான் எங்களோட நோக்கம். இந்த செயற்குழு கூட்டத்தில் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நீங்கள் ஏன் அதை முதலே சொல்லலாம்? மாநாட்டிலே உங்களுக்கு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏங்க, ஒரு புதிய கட்சி, இன்னும் சொல்லப்போனால் நல்ல இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு வாக்கு வங்கி வைத்து கொண்டிருக்கிற கட்சி ஃபுல்லாக வரும்பொழுது எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்? இந்த நாம் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைப்போம், 234 தொகுதியில் நாங்கள் கேண்டிடேட்ஸ் போடுவோம், அப்படி நீங்கள் பேசுவீங்களா? இல்லை, நான் அதிமுக குறித்து பேச வேண்டாங்க, ஏன்னா அதிமுக நம்ம கூட கூட்டணி வருவாங்க. அதிமுக நம்ம கூட கூட்டணி எப்படி கூட்டணிக்கு வருவாங்க? முதல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் வந்து காத்துட்டு இருக்காரா? அவர் ஓபிஎஸை எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இன்றைக்கி அவர் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, டிடி தினம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் விஜய் முதலமைச்சர் ஆக்கிடுவாருங்க, அவர் எப்படிங்க ஆக்குவார்? அவர் ஏங்க ஆக்கணும்? முதல்ல இதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த 2.5 வருஷம் இவர் 2.5 வருஷம் அவருன்னு அப்படி ஷேர் பண்ணி எப்படிங்க அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, விஜய்க்கான ஸ்ட்ரென்த்துங்கிறது ஓகே, நான் இருக்குது. நீங்கள் ஒரு டேர்ம் வந்து முதலமைச்சராக இருந்து பல ஆண்டு காலம் அதிமுகவில் வந்து பெரிய கட்சியாக இருந்துவிட்டு ரொம்ப ஈஸியாக ஆமாம் நாங்கள் வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்கிறோம் எடப்பாடி நீங்கள் தோத்து கூட போவாருங்க, எப்படிங்க முதலமைச்சர் ஆக்குன்னு ஒத்துக்குவார் அவர்? இல்லை, அவருமே ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காரு, பிரம்மாண்ட கட்சி ஒன்று எங்களுடைய கூட்டணிக்கு வருகிறதுங்கிற ஒரு இதை வைக்கிறார். திமுகவா? இல்லை, அதிமுக. இல்லை, அதிமுக பிரம்மாண்ட கட்சி திமுக தானே இந்த ஊரில். இல்லை, அவர் பாமக பிரம்மாண்ட கட்சிங்கிறாரா, இல்லை தாவேக பிரம்மாண்ட கட்சிங்கிறாரா, இல்லை யார் பிரம்மாண்ட கட்சி? அப்படின்னா வந்து எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக சொல்லிடணும், நாங்கள் வந்து சபார்டினேட்டாக போகிறோம், நான் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லையே. அவங்கள அதான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தாவேக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்ச நம்மள்ட்ட வந்துருவாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ கூட ஏன் கம்யூனிஸ்ட்டை பற்றி அவர் பேசுகிறாரு, அதுதான் சார் காரணம். இவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், என்டிஏ கூட்டணிக்குள்ள வரதுனா வாங்கன்னு அவர் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவர்கிட்ட சொல்லப்படுற கதைகள் என்பது நிச்சயமாக அதிமுக உங்கள்கிட்ட வந்துடும். உங்களை நம்மளை விட்டால் அவங்க ஆளே கிடையாது, அவங்க வந்துருவாங்க பாருங்க. இல்லைங்க, உங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அது அந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப நான் பல இடங்களில் பேசும்போது நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறீங்கன்னா, அவர்களுக்கு ஏதோ இமெச்சூராக இருக்க மாதிரி நீங்கள், அதாவது புஷியானந்தையும் சரி ஜானகபுரமும் நீங்கள் அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறீங்களோ? இல்லைங்க, நான் அதான் சொல்கிறேன், அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணல. நீங்கள் கட்சியாக நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நாளைக்கு நெகோசியேஷனே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்சியிலேருந்து யார் போவா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் அந்த ஸ்டேச்சரில் உட்காந்து நீங்கள் பேசணும். இந்த கட்சியிலேருந்து யார் போவா சொல்லுங்கள்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போவாரா? எங்கேயாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனுப்பிச்சு அப்பா நீ நெகோஷியேட் பண்ணிட்டு வந்துரு, எத்தனை சீட்டுன்னு பேசிட்டு வாங்கிட்டு வந்துன்னு சொல்லுவாங்களா? இல்லை விஜய் போவாரா? புஷியானந்த் சரி போகிறாரு, புஷியானந்துக்கு வந்து நமக்கான சாதகமான தொகுதி என்ன, நமக்கு பாதகமான தொகுதி என்ன, எந்த தொகுதிகள் நம்ம கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா இருக்கா? ஏன் இல்லாமலேங்க அவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. நீங்கள் என்ன நீங்கள் அதை சொல்கிறீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் இன்னொன்று நீங்கள் உள்ளே இருந்திருக்கீங்க, இந்த கேள்விகள் எல்லாம் வந்து விஜயின் ரசிகர்கள் கேட்டாங்கன்னா அவங்களோட, அதாவது விஜயின் ஆதரவாளர்கள் கேட்டாங்கன்னா என்ன விதமான ஒரு, அதனாலேயே வந்து அவர்கள் எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. எங்கள் ஆசானுக்கு தெரியாத ஒன்றான்னு கேட்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, எங்கள் அரசியல் ஆசானுக்கு தெரியாத விஷயமா? ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் புஷியானந்த் அவர்கள் இது வரைக்கும் செய்த விஷயங்கள், நீங்கள் வெளிப்படையான விஷயங்களை பாருங்கள். ஃபேர் டிலிமிட்டேஷனுக்கு திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தார், என்ன பேசினார்? காலையில் தளபதி அறிக்கை கொடுத்துட்டாரு, படிச்சிடலாமா?
அப்படின்ட்டு தப்பு படித்தார். அதுக்கு பிறகு வக்பு வாரிய மசோதா நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சார் எந்த ஷரத்து உங்களுக்கு பிரச்சனையான ஒன்று அதை நீங்கள் விளக்கி சொல்லுங்கள். அந்த சட்டமே தப்பு தான் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். நீங்கள் இதுவரைக்கும் இந்த அரசியல் களத்தில் புஷியானந்த் அவர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு ஏதாவது மையப்படுத்தி பேசியிருக்கார். நம்ம எவ்வளோ பொதுச்செயலாளரில் பார்த்துருக்கோம். இந்த பிரச்சனைக்கு இவர் இதாங்க நிலைப்பாடு, எங்களோட நிலைப்பாடு, தமிழகத்தில் நிலைப்பாடு இது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இல்லை இந்த மாவட்ட பிரச்சனை, இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாவட்டத்தில் என்ன பிரச்சனையே உங்களுக்கு தெரியாது. நீ சரி ஓகே, நீங்கள் இன்னொன்று இப்படி கூட வச்சுக்கலாமே, நமக்கு எதுப்பா ஸ்ட்ராங்கான தொகுதி அப்படின்னு நீங்கள் மாவட்ட செயலாளர் கேட்குறீங்க. யூஸ்வலாக மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவார், எல்லா கட்சிகளையும் அவங்களோட ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர்கள் அதெல்லாம் கூப்பிட்டு நமக்கு எப்படி ஸ்கோப் இருக்குது, எதிர்கட்சிகள் எப்படி ஸ்கோப் இருக்குது, இதெல்லாம் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணுவாங்க இல்லையா. இந்த கட்சியில் மாவட்ட செயலாளருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யார்? பொறுப்பாளர்கள் போட்டிங்களா? எல்லாம் மாவட்ட செயலர் முதல்ல போட்டிங்களா? இன்றைக்கி வரைக்கும் சைதாப்பேட்டை போடல, சென்னை சைதாப்பேட்டை போடல. இப்போ சைதாப்பேட்டில் நீங்கள் நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா? எங்கள் மாவட்ட செயலரே போடாமல் நீங்கள் அப்பா கேட்குறேன், நீங்கள் போய் அங்கே உட்காடுறீங்க, எடப்பாடி பழனிசாமி உங்கள் சைதாப்பேட்டை மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் அங்கே பேசணும்னா ஐயா மாவட்ட செயலர்னு போடலைங்க அப்படிங்களா? தூத்துக்குடி மாவட்ட செயலர் போடல, 110 பேர் போட்டிருக்காங்க, இன்னொரு ஆறு பேர் போடல, 6 பேர் போடல, 120ன்னு சொல்லி கணக்கு சொன்னாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி 120 கூட்டங்கள் நாங்கள் நடத்த போகிறோம். 12,500 பஞ்சாயத்துக்களை கூட்டம் நடத்த போகிறாங்களாம். எப்படி நடத்துவீங்க? எந்த பொறுப்பாளர்கள் நடத்துவார்? இல்லை புஷியானந்தே 12,500 இடத்துக்கும் போவாரா? நீங்கள் தமிழக வெற்றிகளாக அழகாக ஒரு பேனர் அடிச்சு இப்போ எல்லோரும் துண்டு போட்டுக்கோங்க, ஒரு 10 பேர் நில்லுங்க, அப்படி ஃபோட்டோ போட்டு அப்லோட் பண்ணி காமிச்சிட்டா விஜய் நம்புவார். அங்கே இருக்கிற மக்கள் கேட்பாங்கல்ல, நீ என்ன வேலை செஞ்ச சொல்லு. 12,500 இடங்கள்ல நீங்கள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களில் ஏதோ ஒரு கூட்டம் போடுறீங்கல்ல, அந்த கூட்டங்கள் நீங்கள் எப்படி நடத்துவீங்க? ஒரு வளர்கிற கட்சி ஒரே நாளில் டேக் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லை. கண்டிப்பாக கிடையாது. அதுக்குன்னு ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், நீங்கள் திமுகவும் கூட ஆரம்பிக்கும் போது பல்வேறு உள்குத்துகள் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, நேரடியாக ஒரு அந்த 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 உள் முரண்பாடுகள் தான் அப்படி படிப்படியாக வளர்த்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க அதை அச்சீவ் பண்ணிடுவாங்கல்ல. 2026க்குள்ளே அவங்க வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. கரெக்டு தாங்க. நீங்கள் ஒரு கட்சி, நம்ம புதிய கட்சி ஒன்று துவங்குது, கட்சி வந்து எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும்? கட்டமைப்பு. இன்னொன்று நம்ம என்ன இஷ்யூஸ் எடுக்க போகிறோம், நமக்கான கோர் இஷ்யூவாக இது இருக்க போகுது. உதாரணத்துக்கு பாமகவா, அவங்க வந்து வன்னியர் இடஒதுக்கீடுக்காக போராடுவாங்க, பிசிக தலித் மக்களுக்காக போராடுவாங்க, தேமுதிக, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்யூட நீங்கள் ஐடென்டிஃபை. திமுக சமூக நீதி, அதிமுக திமுக எதிர்க்கிறதா எங்களோட லட்சியம். இப்படி நீங்கள் அதே மாதிரி தாவேக்கோட எதோட ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அவங்களோட ஐடென்டிட்டி என்ன? திமுக பாஜக இல்லாத கூட்டணியில் நாங்கள் இருப்போம். அதான் நீங்களே சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு கூட்டணியில் இருப்போம். நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு போகிறீங்க, நான் இப்போ சொன்ன இஷ்யூஸ் எல்லாமே உங்கள் கட்சிக்கான ஒரு ஐடென்டிட்டி என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் ஐடென்டிட்டி என்ன? பரந்தூரா, இல்லை ஊழல் எதிர்ப்பா, இல்லை என்ன எது உங்களோட ஐடென்டிட்டி? அந்த ஐடென்டிட்டியில் நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. நாளைக்கு மக்கள் உங்களை எதோட அங்கே பொருத்தி பார்ப்பாங்க, இல்லைங்க இது நடிகர் கட்சி, இப்படி போயிடுவாங்களா? நீங்கள் தேர்தல் அரசியலோ இல்லை அரசியல் மக்களுக்கான அரசியலில் நீங்கள் என்னவாக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் சொன்னீங்க. பல நேரங்களில் இவர் திமுக போய் நல்ல அறிக்கையெல்லாம் கொடுத்து திமுக எதிர்த்து நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, சொல்கிறாரு, ஓகே, அதெல்லாம் ஓகே. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் வெளிப்படவே இல்லையே.